ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழகத்தில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டார். அப்போது பழனியில் அவரை சந்தித்த பக்தர்கள் பழனி திருப்பதி இடையே பஸ் இயக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதற்கு முன் பழனி திருப்பதி இடையே ஆந்திர மாநில போக்குவரத்து கழக பஸ் ஓடிக்கொண்டிருந்தது. கோவிட் காலத்தில் பழனி திருப்பதி இடையே நேரடி பஸ் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. அதன்பின் அது தொடரவில்லை என தெரிவித்தனர். விரைவில் தமிழக பக்தர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என பவன் கல்யாண் உறுதியளித்துச் சென்றார். அவர் சொன்னபடியே திருப்பதி பழனி இடையே பஸ் போக்குவரத்தை மங்களகிரியில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். விழாவில் பேசிய பவன் கல்யாண் 6 படை வீடுகளில் ஒன்றாக விளங்கும் சக்தி வாய்ந்த பழனி முருகரை ஆந்திர மக்கள் தரிசிக்கவும், கலியுக தெய்வம் திருப்பதி ஏழுமலையானை தமிழக மக்கள் தரிசிக்கவும் நேரடி பஸ் வசதி இல்லாமல் இருந்தது. இதனால் கடும் சிரமத்தை எதிர்கொள்வதாக பக்தர்கள் கூறினர். அவர்களுக்கு அளித்த வாக்குறுதியின்படி இப்போது பழனி திருப்பதி இடையே நேரடி பஸ் இயக்கம் துவங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சர் ராம்பிரசாத் அரை மணி நேரத்தில் அதற்கான உத்தரவை வழங்கினார். இதற்கு முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார். தினமும் இரவு 8 மணிக்கு திருப்பதியில் இருந்து கிளம்பும் இந்த பஸ் பழனிக்கு காலை 7 மணிக்கும், பழனியில் இருந்து இரவு 8 மணிக்கு கிளம்பி காலை 7 மணிக்கு திருப்பதிக்கும் சென்று சேரும். பழனி திருப்பதி இடையே போக்குவரத்து கட்டணம் பெரியவர்களுக்கு 480 ரூபாயாகவும் சிறியவர்களுக்கு 360 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 505 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 11 மணி நேரமாகும் என கூறப்படுகிறது. ఈ రూట్ లెంత్ 505 కిలోమీటర్లు. సో కొత్త 2 లగ్జరీ బస్సులని ఏర్పాటు చేయడం జరిగింది. ఇది తిరుపతి 8 గంటలకి రాత్రి వెళ్తే పొద్దున 7 o'clockకి పళని, అలాగే పళనిలో రాత్రి 8 గంటలకి స్టార్ట్ అయితే తిరుపతిలో 8 గంటలకు వస్తుంది. ఇది ప్రత్యేకించి భక్తులకి చాలా సౌకర్యంగా ఉంటుంది. పళని భక్తులు చాలా సంవత్సరాల నుంచి நிறைய வருஷமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ఇది మన తమిళనాడు సోదరులకిను సోదరులకు అర్థం అవడానికి తమిళ్లో చెప్తా ఉన్నాను. பழனிலேருந்து நிறைய సంవత్సరமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இது திருப்பதி பழனி பஸ் தேவைப்பட்டது, எப்படியாவது பண்ணுங்கன்னு. அதுக்கு உடனே சாங்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனரபிள் சிஎம் ஸ்ரீ நாரா చంద్రబాబు నాయుడు సార్. அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். అలాగే దండాయుధపాణి స్వామి ఆలయంలో ఆధ్యాత్మిక కేంద్రంగా ఉన్న పవిత్ర ప్రాంతం అది. ఈ ఆలయం తమిళనాడులో అత్యంత ప్రముఖంగా లక్షలాది మంది భక్తులు వస్తారు. కందస్వామిగా భక్తులందరూ ప్రేమతో పిలిచే మురుగన్ స్వామి కృపకి అంకితమైన ఈ ప్రాంతం భారతదేశంలోని అత్యంత ప్రాచీనమైన పుణ్యక్షేత్రాల్లో ఒకటి పేరుగాంచింది.